உங்களுக்கு பெண் பிள்ளைகள் மது குடிப்பது போன்றும் மதுக்கடைகளில் சென்று வாங்குவது போன்றும் காட்சிகள் இன்று சாதாரணமாகிவிட்டது. எங்கோ ஏதோ ஒரு ஈனப்பிறவி அதை செய்கின்றது என்பதற்காக அதை ஏன் என் சமூகத்தில் காட்டி தவறான சிந்தனைகளுக்கு நீ வழிவகுக்கின்றாய்? விபச்சாரத்தை கூட, ஆபாச படங்களை கூட நியாயப்படுத்த தொடங்கிவிட்டது ஊடகங்கள். கேட்டால் அதுவும் ஒரு தொழில்தானே என்று நியாயப்படுத்தி எங்களுக்கு வாழ்வியலை கற்பிக்கின்றீர்கள் நீங்கள். அது சிறந்த உயர்வான துறையாக இருந்தால் நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு அதில் ஈடுபடுங்கள். எங்கள் சமூகத்திற்கு நீங்கள் வாழ்வியலை கற்றுத்தர வேண்டாம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பே எங்களுக்கான வாழ்வியலை வடிவமைத்து கையில் கொடுத்து விட்டான் எங்கள் வள்ளுவன். பொருட்பெண்டீர் பொய்மை முயக்கம் இருட்டறையில் ஏதில் பிணந்தழியற்று என்று கூறுகின்றது எங்களது வாழ்வியல். அன்பு என்பது அறவே இல்லாமல் வெறும் வெள்ளிப்பணத்திற்காக அன்பாக நடிக்கும் ஒரு விலைமகளோடு கூடுவது, இருட்டறையில் எந்த நிலையில் இருக்கின்றது என்று கூட தெரியாத ஒரு பிணத்தை தழுவி மகிழ்வதற்கு சமம் என்று என்றோ காரி உமிழ்ந்து விட்டான் எங்கள் வள்ளுவன். நீங்கள் எங்களுக்கு வாழ்வியலை கற்றுத்தர தேவையில்லை. என் அன்பு தமிழ் சொந்தங்களே, உலகம் தோன்றிய காலம் முதல் இந்த கேவலமானவர்களும் கீழ்த்தரமான சிந்தனை கொண்டவர்களும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். சூது, கள்ளுண்ணாமை, வரவின் மகளிர் என்ற அதிகாரங்களில் திருக்குறளில் நாம் காண முடிகின்றது என்றால் பன்னெடுங்காலமாகவே இந்த இழி நிலைகள் இருந்து கொண்டுதான் இருந்திருக்கின்றன. ஆனாலும் கூட நல்ல சிந்தனை கொண்டவர்கள், அறம் காக்க துடிப்பவர்கள் அந்தந்த காலகட்டத்தில் தோன்றி இந்த சமூகம் மேன்மை பெற, விழிப்படைய, அறம் காக்க போராடி வருகின்றார்கள். அத்தகைய ஒரு பெரும் சிந்தனை மாற்றம் தான் அறத்தமிழன் பேரியக்கம். ஒன்றிணைவோம் அறத்தமிழன் சமூகமாக. மனதை சிதைத்து, அறிவை கலைத்து, தவறை நியாயப்படுத்தும் மோசமான சூழல்களில் இருந்து நம் பிள்ளைகளை, இளைய தலைமுறையை வழிநடத்துவதும் பாதுகாப்பதும் நம் ஒவ்வொருவருடைய கடமை. அந்த கடமையை நாம் ஒன்றிணைந்து செய்வோம் அறத்தமிழன் சமூகமாக. மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். தமிழனாய் பிறந்தேன் என்ற பெருமையுடன் விஜய் சீதாராம்.